ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். குள்ளமாக இருக்கக்கூடிய வாமனன் எம்பெருமான் அந்த வடிவை காட்டி மாயன் தன்னால் கிருத்திரிமத்தாலே, மாயம்னா ஏமாற்று வேலை ஒரு அர்த்தம். கிருத்திரிமம், அது என்ன கிருத்திரிமம்ங்கிறது காட்டுறார். கிருத்திரிமமாவது உபய விபூதி யுக்தனான தான் ஒன்றுமில்லாதானாய் வருகையும். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? உபய விபூதி நாதன், நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் எம்பெருமான் உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இங்க எப்படி வந்திருக்கான்? ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறான், பிக்ஷை எடுப்பவனாக வந்திருக்கிறான். அதே போல ஸ்ரீயப்பதியான தன்னை அர்த்தியாக்குகையும். எம்பெருமான் ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான். இந்த ஸ்ரீயப்பதியாக இருப்பவன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் செல்வத்துக்காக யாரை போய் பிரார்த்திக்கிறார்களோ அந்த ஸ்ரீ மகாலட்சுமியே இவனுடைய சொத்தாக இருக்கிறாள், இவனுக்கு அடங்கினவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் தன்னை அர்த்தியாக்குகையும், தன்னை இங்கே பிக்ஷை எடுப்பவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். கடைசியில சிறுகாலை காட்டி பெரிய காலாலே அளந்து கொள்ளுகையும். தன்னுடைய சிறிய திருவடிகளை காட்டினான். 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டான். மகாபலியும் பார்த்தான். சரி, சின்ன குழந்தையா இருக்கான், 3 அடி மண் கேட்கறான், இவனுக்கு என்ன இது ஒண்ணுமே கேட்க தெரியவில்லையே, இப்படியா வந்து கேட்பார்கள், நிறைய கேட்க வேண்டாமா என்று மகாபலி நினைக்கிறான். ஆனாலும் இந்த குழந்தை கேட்டதை நாம் கொடுத்துதான் ஆகணும் என்று அவன் முடிவு பண்ணி அதை கொடுக்க முயற்சிக்கிறான். அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய பெரிய திருவடிகளை கொண்டு உலகை அளந்து எல்லாம் தன்னுடையது என்று ஆக்கிக் கொள்கிறான். இதுதான் வாமனாவதாரத்துடைய பெருமை. என்ன என்றால் இதை வைத்துக் கொள்ளலாம். அழகாக இங்கே காட்டியுள்ளார். உபய விபூதி யுக்தனானவன் ஒன்றுமில்லாதவனாய் வருகையும். உபய விபூதியை தன்னிடத்தை வைத்திருப்பவன் அவன் ஒன்றுமில்லாதவனைப் போல வருவது, ஸ்ரீயப்பதியான தன்னை அர்த்தியாக்குவது, பிக்ஷை எடுப்பவனாக ஆக்குவது, சிறுகாலை காட்டி பெரிய காலாலே அளந்து கொள்வது, இது போன்ற கிருத்திரிம செயல்கள் இதை எம்பெருமான் வாமனாவதாரத்தில் பண்ணினான். கை செய்யப்பாலதான கோல வடிவு, கை செய்கைக்கு அப்பாலதான அழகை உடைய வடிவு. நம்மாலே செய்யக்கூடிய அழகு அந்த அழகுக்கு மேம்பட்ட அழகு, அப்படிப்பட்ட அழகை உடைய வடிவு. கை செய்கையை கை செய் என்று குறைத்து கிடைக்கிறது. கை செய்கை அப்படிங்கிறது கை செய் என்று இங்கே குறைந்திருக்கிறது. அகிருத்திரமமான கோலம் எண்ணுதல், அதாவது இது இயற்கையான அழகு, யாராலும் செய்யப்படாத அழகு, அது அகிருத்திரமமான கோலம் எண்ணுதல். இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். அன்றிக்கே கருவி உயிர் பெற எழுதினார் போல இருந்துள்ள கோல வடிவு என்னோமாம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் காட்டுறார். கருவி என்றால் ஒரு சித்திரம், ஒரு சித்திரப்படம் வரைஞ்சிருக்கோம். ஒருத்தர் எவ்வளவு அழகா இருக்க முடியும்? அவருடைய அப்பா அம்மா அவர்கள் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு தான் அழகா இருக்க முடியும். நமக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா படைக்கணும்னு ஆசை இருந்தா என்ன பண்ண முடியும்? நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் பொருத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை வரைய முடியும். அப்படி வரைந்து இப்படிப்பட்ட அழகு இருக்கக்கூடியவர் வேணும் என கேட்கலாம். ஆனா அந்த படத்தில் இருக்கிறது அப்படியே நேரம் வருமா? அது வராது. ஆனா இங்கே வாமனனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இருக்கிறதுலே சிறந்த அழகை உடைய ஒரு பிள்ளையை வரைந்து அந்த பிள்ளையை அப்படியே அந்த ஓவியத்திலிருந்து அப்படியே உயிர் பெறச் செய்தால் எப்படி இருக்கும்? அதே போல வாமனாவதாரம் இருக்கிறது என்று காட்டுகிறார். கருவி உயிர் பெற எழுதினார் போல இருந்துள்ள கோல வடிவு என்றுமாம். மான்குரல் வடிவு. மான்குரல் வடிவுன்னா இல்ல பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு குள்ளனாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, இறப்பிலே தகனேறி அபரிச்சேத்தியனான தான் வாமன வேஷனாய். இறப்பிலே தகனேறினா பிக்ஷை எடுக்கிறது ரொம்ப பழக்கம் உள்ளவன். பிரம்மச்சாரியா இருந்தா தான் பிக்ஷை எடுக்க முடியும். அப்படி பிக்ஷை எடுக்கிறதுல ரொம்ப பழக்கம் உள்ளவனாக, ஒரு இந்த காலத்துல யாரும் பிக்ஷையெல்லாம் எடுக்கிறது இல்லை. அந்த காலத்துலலாம் பிரம்மச்சாரி பிள்ளைகள்லாம் போய் பிக்ஷை எடுத்து வருவார்கள். அப்பொழுது எப்படி இருக்கணும்னா, ஒரு வீட்டில போய் ஏதோ ஒரு பிக்ஷை கேட்கறான் இந்த பிள்ளை. அந்த வீட்டம்மா வருகிறாள், இன்னைக்கு உனக்கு பிக்ஷை கிடையாதுன்னு சொல்லுகிறாள். சிரித்த முகத்தோட போகணும். அவளிடத்துல கோவப்படக்கூடாது. இப்படி என்ன கொடுக்காம போறியே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் இந்த பிக்ஷை எடுக்கிறதுல பழக்கம்னு அர்த்தம். பழக்கம் நல்லா இருந்தவனா என்ன பண்ணுவான்? சரி, இன்னைக்கு இல்லைன்னா நான் நாளைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இறப்பிலே தகனேறி அபரிச்சேத்தியனானத்தான் வாமன வேஷனாய், அபரிச்சேத்தியன் அளவுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் வாமன வேஷத்தை கொண்டு வந்தான். குள்ளமான வடிவம், ரொம்ப சின்ன வடிவமாக வந்தான். கோல வடிவு. இப்படி அழிவுக்கிட்ட வடிவுக்கு ஆழத்தி ஒழிக்க வேண்டிய இருக்கை. இந்த வடிவை எதுக்காக எம்பெருமான் எடுத்துட்டு இருக்கான்? அழிவுக்கிட்டான், தன்னை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வடிவை எடுத்துக்கொண்டான். ஆனா அது பார்த்தா எப்படி இருக்கு? அதுவே ஆழத்தி ஒழிக்க வேண்டும்படி இருக்கிறது, திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்றும்படிக்கு இந்த வடிவம் இருக்கிறது, திருமேனி இருக்கிறது. காட்டி
மகாபலியை வஞ்சிக்கைக்காக அகிருத்திரமான அழகையுடைய மான்குரலான வடிவை காட்டி, மகாபலியை வஞ்சிப்பதற்காக, மகாபலியை ஏமாத்தணுமே அதுக்காக அகிருத்திரமான அழகை உடைய, அகிருத்திரமான திரும்பி இதுதான் பண்ணப்படாததான இயற்கையான அழகை உடைய மான்குரலான வடிவை காட்டி, அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய வாமன வடிவை காட்டி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org